அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் தமிழ் இலக்கணம் பகுதி 86 இன்று எதிர்மறை தொழிற்பெயரை பற்றி படிக்கவிருக்கிறோம். எதிர்மறை தொழிற்பெயர் என்றால் என்ன? முதல்ல தொழிற்பெயர் என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஒன்றன் தொழிலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பெயர் எனப்படும். அப்போது எதிர்மறை தொழிற்பெயர் என்றால் என்ன? ஒரு தொழில் நடைபெறாததை உணர்த்தும் சொற்கள் தான் எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். ஒரு தொழில் நடக்கவில்லை என்பதை உணர்த்தும் அந்த சொற்கள் தான் பார்த்திங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். எதிர்மறை பொருளில் வரும் தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் எனப்படும். சரிங்களா? அப்போது தொழிற்பெயர் என்பது என்ன? ஒன்றன் தொழிலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பெயர். அந்த தொழில் நடைபெறாததை உணர்த்தும் சொற்கள் தான் எதிர்மறை தொழிற்பெயர். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அதாவது பொய்யாமை. பொய்யாமை இது என்ன குறிக்கிறது? பொய் கூறவில்லை, பொய் சொல்லவில்லை என்னும் பொருளை நமக்கு உணர்த்துகின்றது. ஸோ எதிர்மறை பொருளில் வந்துள்ளது. அதனால் இது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். அடுத்தது அஞ்சாமை. அஞ்சவில்லை. அஞ்சவில்லை என்னும் பொருளை நமக்கு தருகின்றது. ஒரு தொழில் நடைபெறாததை உணர்த்துகின்றது. அதனால் இது எதிர்மறை தொழிற்பெயர். சரிங்களா? அடுத்தது நடவாமை. நடக்கவில்லை. ஒரு செயல் நடக்கவில்லை, நடவாமை எனும் பொருளை நமக்கு உணர்த்துகின்றது. அதனால் இது எதிர்மறை தொழிற்பெயர். இந்த மாதிரி ஒரு தொழில் நடைபெறாததை உணர்த்தும் சொற்கள் தான் எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். சரிங்களா? கொல்லாமை, கல்லாமை, கொல்லாமை, எஞ்சாமை இந்த மாதிரி வரும் சொற்கள் தான் பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். அப்போது எதிர்மறை தொழிற்பெயர் என்றால் என்ன? எதிர்மறை பொருளில் வரும் தொழிற்பெயர் தான் எதிர்மறை தொழிற்பெயர் எனப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.